ஹே ஃபேம், குட் மார்னிங். நம்ம நேரடியாக இப்போ நியூஸ்குள்ளே போயிடலாம். இனி டிலே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இனிமேல் அப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன நியூஸ்னால், ரெப்போ வட்டி விகிதம் 8வது முறையாக மாற்றம். 8வது முறையாக மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. 8 முறையாக ஒரே வட்டி விகிதம் தான் நம்ம ரெப்போ வட்டியில் இருக்குது. என்னென்னா 6.5, அதுதான் இப்போ வரை 8வது முறையாக தொடருதுன்னு சொல்கிறாங்க. அதை சேஞ்ச் பண்ணல. அதை என்ன சொல்கிறாங்கன்னா 7.2% நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி இருந்தது கடந்த நிதியாண்டில். இப்போ நடப்பு நிதியாண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்கன்னா 8.2 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு காலாண்டுக்கும் என்னென்ன வளர்ச்சின்னு கணக்கெடுப்பாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா கடந்த காலாண்டில், அதாவது கடைசியாக இருந்த காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்காமா. 7.8 இருந்திருக்கு. அவங்க ஆனால் மதிப்பிட்டது 7 தான் மதிப்பிட்டிருக்காங்க. ஆனால் 7.8 ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. அதனால் வளர்ச்சி விகிதம் நல்லபடியாக இருக்கிறதுனால அவங்க அதை வட்டி விகிதத்தில் மாற்றம் கொடுக்கல. அதே இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் பணவீக்கம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா 4.5 கடந்த ஆண்டில் இருந்திருக்கு. கடந்த நிதியாண்டில் 4.5 இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 4.8 ஆயிடுச்சு. பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அடுத்த நிதியாண்டில் எவ்வளோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4.5 தான் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நியூஸ் படி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு பணவீக்கம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ பணவீக்கத்தை பற்றி நம்ம சமச்சீர் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். சமச்சீர் புக்கில் பணவீக்கத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, அது பணவீக்கம் என்பதன் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலை மட்டு அதிகரிப்பு ஆகும். சற்று விளக்கமாக கூறினால், பணவீக்கம் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் பொது விலை மட்டில் அதிகரிப்பு விகிதத்தை, அதன் விளைவாக பணத்தை வாங்கும் சக்தி குறைவதை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொருளை வாங்க போகிறோம்னா அதோட ரேட் எப்படி இருக்குன்னா, ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அந்த பொருளோட விலை ஒரு 200 வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த பொருளை வாங்க போகும்போது அதே ஒரு பொருள் தான், ஆனால் நம்ம அந்த 200 கொடுத்து வாங்க முடியாது. அதே ஒரு பொருளை சேம் 200 கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அந்த பொருளோட விலை ஜாஸ்தியாக இருக்கும், வாங்க முடியாது. இந்த கொஞ்சம் இன்னும் நல்லா விளக்கமாக சொல்லணுன்னா, 5 பொருள் வாங்க போகிறோன்னு வச்சுக்கலாம். 5 பொருள் வாங்க போகிறோன்னு வச்சுக்கலாம். அதை 200 சொல்லலாம். மறுபடியும் நம்ம அந்த 5 பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போகிறோம்னு வைங்க. ஆனால் அது 200 இருக்காது. அப்போ நமக்கு எவ்வளோ பொருள் தருவாங்க? 200 இருக்காதனால நம்ம அந்த இடத்துல 2 பொருள் தான் வாங்கிட்டு வர முடியும். ஆனால் விலை அதே 200 தான். அப்போ பணத்தோட மதிப்பு அங்கே குறைஞ்சி போயிடுச்சு இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் கூட அதே தான் சொல்கிறாங்க. 2000, 2010, 2018 இந்த மூணையும் கம்பேர் பண்ணி 2000, அதாவது 2000 நான் ஒரு கடைக்கு போனேன்னா அங்கே நான் அந்த கூடை நிறையா, அந்த ட்ராலி நிறையா நான் வாங்கிட்டு வருவேன். ஆனால் 2010 போனோன்னா அதை விட கம்மியாக இருக்குது. 2018 அதை விட கம்மியாக இருக்குது. ஆனால் நான் அதே 100 தான் கொண்டு போகிறேன். அந்த 100 கம்மியாக தான் கிடைக்கிது. அதைத்தான் 2 சொல்கிறாங்க. 2 பேர் சொல்கிறத அங்கேயும் சொல்கிறாங்க. 2 எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டூ மச் ஆஃப் மணி சேசிங் டு ஃபியூ குட்ஸ் அப்படின்னு கால்போனும் எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிக்ரீஸ் இன் தி குவாலிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர்னு சொல்கிறாங்க. இப்போ மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ரிசபிள் ரைஸ் இன் அ ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஒரு ஜென்ரல் ப்ரைஸ் லெவல்லேருந்து ஒரு நிலையான ஒரு இப்போ இன்றைக்கி 200 பொருள் அப்படியே ஜாஸ்தியாகிட்டே போகும், கம்மியாகாமல். அதான் சொல்கிறாங்க. அப்படி ஜாஸ்தியாகும்போது பர்ச்சேசிங் பவர் ஆஃப் அ கரன்சி ஃபால் ஆகுது. பர்ச்சேசிங் பவர் ஃபால் ஆகுது, ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ரைஸ் ஆகுது. அதான் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கால்போனும் ஜார்ஜோரியும் சொல்கிறத போட்டிருக்காங்க. கிரிஜோரியோ. அடுத்து அது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, இன்ஃப்ளேஷனை என்னென்ன மெஷர்ஸ்லாம் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னு கென்னீஸும் மில்டன் ஃப்ரிட்ஜ்மேனும் சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து 3 மெஷர்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னலாம்
ப்ரிவென்ட் பண்ணலாம், இன்ஃப்ளேஷன் ஆகாமல் என்ன ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா மானிட்டரி மெஷர், ஃபிசிக்கல் மெஷர்ஸ், அப்புறம் அதர் மெஷர்னு சொல்கிறாங்க. அதே தான் தமிழ்லேயும் சொல்கிறாங்க. அப்போ பணவியல் முறை, நிதியியல் முறைகள், இதர முறைகள். அந்த நிதியியல் முறைகள்ன்றத ஜேஎம் கீன்ஸ் அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். நிதியியல் முறையை பற்றி அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். அதில் பணவியல் முறையில் தான் என்னெல்லாம் இருக்குன்னா, இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட், சேல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் ஓப்பன் மார்க்கெட், ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் சொல்லுவாங்க, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர், கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல் அண்ட் ஹையர் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட், ஹையர் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அங்கே தான் இந்த மானிட்டரி மெஷர்ஸில் தான் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து தமிழ் எப்படி சொல்கிறாங்கன்னா, வங்கி விகிதத்தை உயர்த்தல், வெளிச்சந்தை அரசு பத்திரங்களை விற்றல், ரொக்க இருப்பு விதத்தை உயர்த்துதல் மற்றும் சட்டப்பூர்வமாக நீர்மை விகிதத்தை உயர்த்துதல், நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்தல், கடன் விளிம்பில் நிலையான உயர்த்துதல், மீள் வாங்கல் விகிதம் அதை ரெப்போ ரேட்டாகவும், திருப்ப மீள் வாங்க விகிதமாக ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சொல்கிறாங்க. அதை எப்படி அதுக்கு மீனிங் கொடுக்குறாங்கன்னா, ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் ஒரு மைய வங்கியிடமிருந்து பிற வங்கிகளை பெரும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம், அதை வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஆர்பிஐ இருக்கு இல்லையா, ஆர்பிஐ கிட்டேருந்து மற்ற பேங்க்லாம் வந்து கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குறதுல அதுக்கு ஒரு வட்டி ஆர்பிஐ நிர்ணயிச்சிருப்பாங்க இல்லையா, அதை ரெப்போ ரேட்டுன்னும். மற்ற பேங்க்டேருந்து ஆர்பிஐ கடன் வாங்கும்போது அதுக்கு ஒரு வட்டி வந்து விதிச்சிருப்பாங்க இல்லையா, அதை ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இதை நான் எழுதி சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ ஆர்பிஐ இருக்குது, ஆர்பிஐட்ட வந்து நம்ம ஆர்பிஐட்டேருந்து மற்ற பேங்க், நிறைய பேங்க் இருக்கு இல்லையா, எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், அவங்க எல்லாமே வந்து கடன் வாங்குறாங்க. அந்த கடனுக்கு ஆர்பிஐ ஒரு வட்டி போடுறாங்க இல்லையா, அதுதான் ரெப்போ ரேட். அந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, குறைப்பாங்க. அப்போ வந்து பேங்க் வந்து அந்த வட்டி அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும், குறைச்சி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பேங்க் இருக்கு இல்லையா, நிறைய பேங்க்ஸ் இருக்குது. அந்த பேங்க்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கும். அதை வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கும் ஆர்பிஐ தான் வந்து வட்டி விகிதம் வச்சுருப்பாங்க. அதை ஹை பண்ணுறதும் குறைக்கிறதும் அவங்களோட இது. அதுதான் சொல்ல வர்றோம். இது ரெண்டும் தான் அந்த நியூஸ் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த நியூஸுக்கு இப்போ நம்ம கரண்ட்டாக போயிடலாம். யூனிட் 2ல் கரண்ட் ஈவெண்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்த நியூஸ் அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். அவங்க ஒரு இந்தியா வம்சாவளி. அமெரிக்கா விண்வெளி வீரராக போயிங் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த போயிங் நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கான சோதனை ஓட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. அந்த சோதனை ஓட்டத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு விண்வெளி ஓட்டத்தை வந்து நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பேரை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சுனிதா வில்லியம்ஸும், இன்னொரு நபர் வந்து பச் வில்மோ அப்படின்றவங்களும் 2 பேரும் சேர்ந்து விண்வெளிக்கு போயிருக்காங்க. அந்த சோதனை ஓட்டத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காங்க அது சொல்கிறாங்க. இதில் வந்து குறிப்பிடத்தக்கது என்னென்னா, சுனிதா வில்லியம்ஸ் வந்து இது 3வது முறையாக விண்வெளி பயணம் வந்து போகிறாங்க. 3rd டைமாக அவங்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நியூஸ் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகிற கண்ட்ரியை பற்றியும், எத்தனை கண்ட்ரி அனுப்புகிறாங்க, அப்புறம் வந்து நம்ம கண்ட்ரியில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகிற திட்டம் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் சீனா அந்த 3 நாடுகளும் வந்து விண்வெளிக்கு இதுவரை மனிதர்களை வந்து அனுப்பியுள்ளனர் சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்தியாவும் அதே மாதிரி செய்யணும்னு முயற்சி மேற்கொண்டுட்ருக்காங்க. கடந்த 2007ஆம் ஆண்டில் வந்து 10,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் விண்வெளி மனிதர்களை அனுப்பும் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க நம்ம இந்தியாவில். அதுக்கு நேம் வந்து ககன்யான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ககன்யான் திட்டத்து மூலமாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகிறாங்க நம்ம இந்தியாவிலேருந்து. 2014 அந்த திட்டத்துக்கு பேர் வச்சாங்க. ரஷ்யாவில் 14 மாதங்கள் பயிற்சி பெற்ற பிறகு அந்த திட்டத்துக்கு 4 வீரர்களை வந்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன். அந்த அஜித் கிருஷ்ணன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபாஷி சுக்லா, இவங்க 4 பேர் வந்து
குரூப் கேப்டன் போயிருக்காங்க. அதில் இந்த அஜித் பிரசாத் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்னா, இந்த நியூஸ் ஒரு இங்கிலீஷ் நியூஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு விட்னஸஸ் ரிவல்ஸ் ஆஃப் டிக்ளைனிங் ட்ரெண்ட் இன் ஓட்டர்ஸ் சூஸிங் நோட்டா. நோட்டாவை பற்றின நியூஸ் இது கரண்ட் ஈவெண்ட்ஸில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியாவுக்குள்ளே வருது. நோட்டாவை பற்றி எப்படின்னா, ஒவ்வொரு நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி எந்த ரேஞ்சில் வந்து ஓட்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா 2013 பீப்புள்ஸ் யூனியன்ஸ் ஃபார் சிவில் லிபர்ட்டி அப்படின்ற அமைப்பு வந்து இந்த நோட்டான்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்த பிறகு 2013 கொண்டு வந்திருக்காங்க. 2014 லோக்சபா எலெக்ஷனில் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,68,809 பேரும், அடுத்து வந்து 5,61,174 பேரும், 5,50,577 இப்படி ஒவ்வொரு வருஷமும் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. 2019 வரைக்கும் அதிகமாகவும், அதுக்கப்புறம் 2021 3,45,591, 2024 வந்து பார்த்திங்கன்னா 4,67,068 பேரும் இப்போ லாஸ்ட்டாக நமக்கு வந்து போலாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இந்த போலில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரம்புத்தூர் அதில் வந்து அதிகப்படியாக 26,450, அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேட்டில் திண்டுக்கல் 22,120, திருவள்ளூரில் 18,978 ஓட்டு வந்து இருக்குது. இந்த மூணும் வந்து அடுத்தடுத்த நிலையில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்களுக்கு ஓட் பண்ணுறவங்க மேலே இருக்க நம்பிக்கை, யார் கேண்டிடேட்டாக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுல வந்து நம்பிக்கை இழந்துக்கிட்டே வர்றாங்கன்றது இது வழியாக தெரிய வருது. அதில் லோயஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி 3,756, ராமநாதபுரம் வந்து 6,295, கடலூர் வந்து 7,292 நோட்டாவில் இருக்கிறதுலே லீஸ்ட் கம்மியாக ஓட் போட்டிருக்காங்க நோட்டா அந்த இதில். இப்போ நம்மளோட சமச்சீர் புக்கில் இது எங்கே வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சமச்சீர் புக்கில் நோட்டாவை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம படிச்சுக்கணும். நோட்டாவை பற்றி நோட்டா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நோட்டா மூலமாக வந்து இது ஒரு சீரியஸ் இண்டிகேட்டராக நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க மற்ற கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை சமச்சீர் புக்கில் நோட்டா அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் த அபோவ் அப்படின்ற அர்த்தம். அதுக்கு ஒரு மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை எனில் வாக்காளர்கள் மேற்கண்ட எவரும் இல்லை, நன் ஆஃப் தி அபோவ் என்னும் ஒரு பொத்தானை வாக்கு இயந்திரத்தில் தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1961 இந்த சட்டத்தில் 49O அப்படின்ற இந்த முறையை பற்றி சொல்கிறாங்க. யாருமே இஷ்டம் இல்லை அப்படின்னா கடைசியாக நோட்டா அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நம்ம அழுத்துவோம். இது வந்து எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்துருக்குன்னா 2014 அதே மாதிரி விவிபேட் இருக்கு இல்லையா, அதுவும் 2014 தான் வந்திருக்கு. நம்ம ஓட்டு போட்டதுமே அது பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கும், நம்ம யாருக்கு வாக்களித்தோமோ அந்த சின்னத்தை வந்து அப்படியே ஒரு ஸ்லிப்பாக வந்து அது உள்ளே விழுகும், அதான் விவிபேட்னு சொல்லுவாங்க. அதுவும் 2014 தான் கொண்டு வந்திருக்காங்க. நோட்டா வந்து 14வது நாடு. நோட்டாவை வந்து அறிமுகப்படுத்துறதுல இந்தியா 14வது நாடு. அப்போ முதல் நாடு எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் முதல் நாடு எதுவாக இருக்கும் நோட்டாவை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம், ஒரு நடந்தாய் வாலி காவேரி திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்ற மாதிரி நியூஸு. அதில் என்னென்னா, காவேரியோட நீர்நிலைகளை இணைக்கிறது, அதுதான் இந்த திட்டத்தோட விஷயம். அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து நீர் வள ஆணையம் வந்து இப்போ தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதுக்கான ஒப்புதலை வந்து வழங்கியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவிரி ஆற்றில் வந்து சாயப்பட்டிரை தொழிற்சாலைகளோட கழிவுகள் அந்த புற்றுநோய் ஏற்படுத்தும் கார்சினோஜன் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கம்மியாகி அந்த நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கு இல்லையா, அதை வந்து சரி பண்ணி நீர்நிலைகளை புனரமைச்சு அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நதியை இணைக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நதிகளை வந்து இணைக்கிற மாதிரி திட்டம். அதில் முதல் கட்டமாக வந்து 1958 கோடி வந்து ஃபஸ்ட்டு மேட்டூர்லேருந்து திருச்சிக்கு ஃபஸ்ட்டு கட்டமாகவும், ரெண்டாவது கட்டமாக வந்து திருச்சியிலேருந்து காவேரிக்கு செகண்ட் கட்டமாக கொண்டு வர்றாங்க. மேட்டூர் டு திருச்சி முதல் கட்டமாக 2 கட்டங்களாக பிரிச்சுக்கிறாங்க. 2 கட்டமாக பிரித்து
அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு முனைகிறாங்க. அதில் மேட்டூர் டு திருச்சி ஒன்றாவும் ஃபஸ்ட்டு திட்டமாகவும் ஃபஸ்ட்டு கட்டமாகவும், அடுத்து செகண்ட் வந்து திருச்சி டு காவேரி 2வது கட்டமாக அதை வந்து புனரமைக்கும் பணி வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 8753 8753 crores வந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையம், பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து 10 நிலையங்களாக வந்து பிரித்து ஈரோடு நாமக்கல் மண்டலத்தில் வந்து நிறைய சாயக்கழிவுகள் அந்த மாதிரிலாம் வந்து அசுத்தமாக இருக்கிறதுனால அந்த நீர்நிலைகளை சுத்தம் பண்ணி புனரமைக்கும் பணியை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு, அடுத்து வந்து பவானி, கூடுதுறை, கொடுமுடி, மேட்டுப்பாளையம், மேட்டூர், பள்ளிப்பாளையம், சத்தியமங்கலம் இந்த இடங்கள்ல ஆற்றங்கரைகளை மேம்படுத்தணும். நீர்நிலைகளை சரி பண்ணி ஆற்றங்கரைகளை மேம்படுத்தி அதுக்கப்புறம் அந்த நதிநீர்களை வந்து இணைச்சி கரெக்டான முறையில் இணைச்சி அதை வந்து நம்ம ஒரு திட்டமாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா எல்லாருமே பயன்படுவாங்க அப்படின்றத இந்த திட்டம் மூலமாக நடந்தாய் வாழி காவேரி அப்படின்ற திட்டத்தின் மூலமாக கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு திட்டம் நார்த் சைடு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா நமாமி கங்கா திட்டம். அதே மாதிரி காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி இந்த மாதிரி தென் மாநிலத்தில் இருக்கிற வற்றா நதிகளை வந்து புத்துயிர் அளிக்க இந்த மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கான திட்டம் இதுன்னு சொல்கிறாங்க. இது 2019 இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க. அந்த அறிக்கையை ஆகஸ்ட் 21 ஜல் சக்தி அமைச்சகம் வந்து கொள்கை ரீதியாக இந்த திட்டத்தை வந்து அறிவித்தாங்க. ஆனால் இது வந்து செயலுக்கு வந்துச்சான்னா அது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இப்போ தான் 2022 மார்ச் மாதம் வந்து இந்த காவிரி ஆற்றுப்படுக்கையை வந்து பார்வையிட்டு ஆய்வு செஞ்சு அதுக்கான ஒப்புதலை வழங்கியிருக்காங்க. அடுத்து மேற்கொண்டு செய்கிறதுக்கான ஒப்புதல் வழங்கிட்டாங்கன்னா இந்த திட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நமாமி கங்கா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நமாமி கங்கா ஸ்கீம் வந்து ஜூன் 2014 வந்திருக்கு. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா அரெஸ்ட் த பொல்யூஷன் ஆஃப் கங்கா ரிவர் அண்ட் ரிவைவ் தி ரிவர். நமாமி கங்கா திட்டம் ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டமாகும். இது ஜூன் 2014 இந்திய மத்திய அரசால் முதன்மை திட்டமாக அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய நதியான கங்கையை பாதுகாத்தல், புத்துயிர் அளித்தல் மற்றும் நதியின் மாசுபாட்டை கட்டுப்படுத்தல். இப்போ நடந்தாய் வாழி காவேரின்னு கேட்டாங்கன்னா என்ன திட்டம் அப்படின்னா அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நதிநீர்களை வந்து புத்துயிர் அளிக்கும் திட்டம், அதோட புனரமைச்சு, அதாவது நிறைய சாயக்கழிவுகள் அதெல்லாம் இருக்கிறதுனால அதை புத்துயிர் அளித்து புனரமைச்சு அதுக்கப்புறம் வந்து ஆற்றங்கரைகளை மேம்படுத்துறது. இந்த 3 விஷயமும் இந்த 3ம் சேர்ந்தது தான் இந்த திட்டத்தோட நோக்கங்கள். அப்புறம் வந்து அது 2 கட்டமாக பிரித்து நடத்துகிறாங்க. அது எங்கேருந்து எங்கன்றதை ஞாபகம் வச்சுக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி லோக்பால் லோக் ஆயுதாக் அந்த நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் நீதிமன்றம் மூலம் 64,142 வழக்குகள் வந்து தீர்வு காண்டிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு 334 கோடியே 54 லட்சத்து 17,940 ரூபாய் வந்து நிவாரணமாக வழங்கியிருக்காங்க. அது மூலமாக இப்போ வந்து லோக்பால் லோகாயுதாக் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழகம் முழுவதும் எல்லா நீதிமன்றத்தில் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. இப்போ லோக்பால் அப்படின்னா என்னென்னா, லோக்பால் மசோதா வந்து 2011 இந்தியாவில் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்ற மசோதாக்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஊழல், பொதுமக்கள் பணம் கையாடல் முதலிய தவறிழைக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயரதிகாரிகளை வந்து மக்களால் நேரடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இம்மசோதா முன்மொழியப்பட்டுள்ளது. இப்போ நேரடியாக ஊழல் செய்கிறவங்கள நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 18, 2013 வந்து நிறைவேற்றப்பட்ட லோக்பால் லோக் ஆயுதாக் மசோதா வந்து என்னென்ன அதுக்கு முக்கியமான கூறுகள் இருக்குன்னு அதை பார்ப்போம். மத்தியில் வந்து அதை லோக்பால்னு சொல்லுவாங்க, மாநிலத்தில் வந்து அதை லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து தலைவர் மற்றும் அதிகபட்சமாக 8 உறுப்பினர்களை கொண்ட லோக்பால் அமைப்பு வந்து இதில் இருக்கும். பாதிக்கப்பட்டவங்க வந்து நேரடியாக நம்ம வந்து அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லோக்பால் உறுப்பினர்களில் வந்து 50% பேர் வந்து எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. முக்கியமாக மகளிராக இருக்க வேண்டுமாமா. அடுத்து வந்து பிரதமர், மக்களவைத் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி அல்லது இந்திய தலைமை நீதிபதி நியமனம் செய்த உச்சநீதிமன்ற நீதிபதி, இவங்கெல்லாம் வந்து பரிந்துரை செய்வாங்களாமா 4 பேரை. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யும் சட்ட வல்லுனர் ஆகியோர் இடம்பெற்ற தேர்வு குழு வாயிலாக அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்களாமா. லோக்பாலோட தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் வந்து உறுப்பினர்களை நியமிப்பாங்களாமா. இந்த லோக்பாலில் வந்து விசாரணையில் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னா, முக்கியமாக பிரதமர் வரமாட்டாங்க. யாரை பற்றி வேணால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நேரடியாக பிரதமரை பற்றி நம்ம இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அதனால் லோக்பால் விசாரணை வரம்பில் பிரதமர் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரணை வரம்புக்குள் அரசு ஊழியர்களும் அனைத்து பிரிவினரும் வருவார்கள். மற்ற எல்லாருமே, பிரதமரை தவிர மற்ற எல்லாருமே அந்த லோக்பால் லோக் ஆயுதாக்கில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம கேஸ் எடுக்கலாம். அதுக்கு வந்து மக்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு தருவாங்க. அதுதான் அந்த நியூஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸில் பப்ளிக் அவேர்னஸில் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெண்களோட திருமண வயது வந்து உயர்த்தும் மசோதா காலாவதியானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 18லேருந்து 21 வந்து ஆல்ரெடி உயர்த்தியிருந்தாங்க. இப்போ 17வது மக்களவை கலைக்கப்பட்டதால் அந்த மசோதா வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி காலாவதி ஆனதுனால பழையபடி வயது வந்து வரம்பு எப்படி போயிடுச்சுன்னா 18லேருந்து 21 அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, எம்எம்ஆர், ஐஎம்ஆர் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. அதான் குழந்தை இறப்பு விகிதம், தாய்மார் இறப்பு, அதாவது பிரசவமாக இருக்கும்போது அந்த சமயத்தில் உயிரிழப்பு, டெலிவரி அப்போ உயிரிழப்பு ஏற்படுது இல்லையா, அதான் தடுக்கிறது தான் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை. வயது வரம்பை உயர்த்தினாங்க. இப்போ மறுபடியும் காலாவதியானதுனால அந்த பழையபடி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சதுமே அந்த பொண்ணு வந்து வயது வரம்புக்குள்ளே வராமல் 18 வயதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த திருமணத்தை ரத்து செய்ய நம்மளால் 2 வருஷத்தில் ரத்து பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த திருமணத்தை கேன்சல் பண்ணிடலாம். இந்த புது மசோதாவில் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா 5 ஆண்டு அதை உயர்த்தியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தை 5 ஆண்டு உயர்த்தி கொண்டு வந்திருந்தாங்க. எம்எம்ஆர், ஐஎம்ஆர் அதெல்லாம் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா, யங் ஏஜ்லே ஒரு 18 வயசுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறதுனால குழந்தைகள் இறப்பு விகிதம், அப்புறம் டெலிவரி டைமில் இறக்குற விகிதம் அதெல்லாம் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் இந்த 17வது மக்களவை கலைஞ்சதுனால அதான் நரேந்திர மோடி அவர் வந்து 17வது மக்களவை கலைக்கப்பட்டு புதுசாக அவர் பிரதமராக பதவியேற்றதுனால அந்த மசோதா வந்து காலாவதி ஆயிடுச்சு. அந்த மசோதாவுக்கு ஒரு கருத்து கேட்டு ஒரு குழு மாதிரி அமைச்சு பரிந்துரைகள் வழங்க வந்து கால அவகாசம் வந்து நீட்டிக்கப்பட்டது. அதுக்குள்ள தான் இந்த 17வது மக்களவை கலைக்கப்பட்டதால் இந்த மசோதா வந்து அப்படி காலாவதி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த நியூஸு. நம்ம இப்போ 8வது, அதாவது ஜூன் 8, 9 இந்த ரெண்டு நாளோட நியூஸ் பார்த்துருக்கோம். நீ 10 and 11 வந்து ஒரே வீடியோவாக கரெக்டான டைமில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சாரி, ரொம்ப 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 சாரி நான் வந்து டிலே பண்ணதுக்கு. இனிமேல் நான் அப்படி லேட் ஆகாமல் கரெக்டான டைமுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம்னால் கொஞ்சம் சிறு பிழைகள், அதாவது 2-3 தடவை சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக, அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. இனிமேல் கரெக்டாக கண்டிப்பாக நல்லபடியாக நான் எடுத்து காட்டுறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.